இப்போ நீங்க இந்த மாட்டோட சிறுநீரை பதப்படுத்துறதுன்னு சொல்றீங்கல்ல, அந்த பதப்படுத்துறதுன்னா என்ன சார்? எப்படி சார் அதை பதப்படுத்துவீங்க? அது ஃபர்மெண்டேஷன் சொன்னா நொதிக்க வைக்கிறது. இப்ப மாட்டினுடைய சிறுநீர் எடுத்து அப்படியே கொடுத்துறது இல்ல. சரி. மாட்டினுடைய சிறுநீரை ஒரு 13 நாளுக்கோ 7 நாட்களுக்கோ காற்று புகாமல் வைத்திருந்தா அதுல ஒரு நொதித்தன்மை ஏற்படும். சரி. அந்த நொதித்தன்மையில பல நுண்ணுயிர்கள் உருவாகுது. சரி. அத டிஸ்டிலேஷன், வாலை வடித்தல், ஆவி வடித்தல் நீர் முறையில அர்க்காக மாற்றப்படும். ஓகே. அந்த அர்க்கு தனியாக கொடுக்கப்படுறது இல்ல. ஒரு கூட்டு மருந்தாக இருக்கும் பொழுது அர்க்கும் சேர்த்து கொடுக்கப்படுது. ஓகே. ஒரு மருந்து அரைக்கக்கூடிய திரவமாக அந்த அர்க்கு பயன்படுத்தப்படுகிறது ஆயுர்வேத மருத்துவத்துல. சரி. அதனால அதுக்கு மருத்துவ குணம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட முடியாது. ஒரு திரு IIT-யில் இருக்கக்கூடிய அந்த பதவியில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி அவர் சொன்ன கருத்து புதுமையான கருத்து இல்ல. இங்க நமது நாட்டில ஆயுர்வேத மருத்துவத்துல பழமையாக பயன்படுத்திக்கிட்டு வரக்கூடிய ஒரு மருத்துவ செய்தி தான். அவர் விஞ்ஞான ரீதியாக உணர்ந்ததை பேசியிருக்காரே ஒழிய காலங்காலமா அது ஆயுர்வேதத்துல நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று.